நம்ம எல்லாருக்கும் இந்த மனுஷனை பேட்மேன் படத்தில் வில்லனா தெரிஞ்சிருக்கும். ஆனால் கடைசியில் உண்மையிலேயே சைக்கோவோ மாறின அந்த மனுஷன் அந்த படத்தினால தான் இறந்து போனார்னு சொன்னால் நம்புவீங்களா? திஸ் இஸ் 100 days 100 சக்ஸஸ் ஸ்டோரிஸ் டே 43. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1979 ஆஸ்திரேலியாவில் ஹெத் லெட்ஜர் பிறக்கிறாரு. சின்ன வயசுலேயே அவரோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் டிவோர்ஸ் ஆனதுனால தன்னோட அக்கா கூட தான் வளர்றாரு. தன்னோட அக்கா ஒரு டெலிவிஷன் ஆக்டர்னால இவரும் சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த டைமில் தான் நம்மளும் ஒரு பெரிய ஆக்டர் ஆகி ஆஸ்கர் அவார்டு வின் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்காக தன்னோட 19வது வயசுலேயே ஹாலிவுட்டில் நடிக்கிறதுக்காக அமெரிக்கா வராரு. அப்போ தான் கிறிஸ்டோபர் நோலனோட த டார்க் நைட் ரைசஸ்ன்ற பேட்மேன் மூவிக்கு ஆடிஷன் போயிட்டு இருக்குது. அங்கே பேட்மேன் ரோலுக்கு ஆடிஷன் போன ஹெத் லெட்ஜருக்கு ஜோக்கர்ன்ற வில்லன் கேரக்டரை கொடுக்குறாங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் டிசியில் ஜோக்கர்ன்றது ஒரு பெரிய கேரக்டர். அப்படிப்பட்ட கேரக்டரை இந்த சின்ன பையன்டவே குடிக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு எல்லா மீடியாவும் கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த ஹெத் லெட்ஜர் இவங்களுக்கெல்லாம் நான் யாருன்னு காட்டணும்னு கிட்டத்தட்ட 42 நாள் ஹோட்டல் ரூமை பூட்டிக்கிட்டு வெளியே வராம ஜோக்கரை பத்தி ஸ்டடி பண்ணி ஒரு சைக்கோ எப்படி ஆக்ட் பண்ணுவான், எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மட்டுமே தூங்கி 42 நாள் கழிச்சு வெளியே வந்து அந்த படம் ஃபுல்லுமே ஒரு ரியல் சைக்கோவா எல்லாரும் பார்த்து பயப்படுற ஒரு வில்லனா நடிக்கிறாரு. ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த கேரக்டரை விட்டு வெளியே வர முடியாம ஒழுங்கா தூக்கம் இல்லாம அதிக லெவல்ல தூக்கு மாத்திரையை சாப்பிட்டு ஹோட்டல் ரூம்ல ஒரு அனாதையா செத்து கிடக்கிறாரு. சின்ன வயசுல அவர் ஆசைப்பட்ட ஆஸ்கர் அவார்டை தன்னோட 28வது வயசுல அதுவும் அவர் நடிச்ச ஜோக்கர் கேரக்டருக்கு ஆஸ்கர் அவார்டு கிடைக்குது. பட் வாங்குறதுக்கு உயிரோட இல்லாம போறாரு. டெடிகேஷனுக்கு இன்னொரு பெயர்னா அது ஹெத் லெட்ஜர் தான்.